எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்படுற அந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸை நான் இப்போ ரீச் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள் அந்த வியூவை, கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்தோன்னா அவ்வளோதான் போல. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்த இடம் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகுமான்னு இதை மேலே இருந்து தூக்கி போட்டு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட ட்ராவல் குரூப். மொத்தமாக 17 மெம்பர்ஸ் இருக்கோம். இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு ட்ரெக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் வந்திருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து கிட்டே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் வந்த அப்புறம் நம்ம சும்மா இப்படி லைட்டாக வாக் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும். அண்ட் ஏன்னோ இங்கே ரீச் ஆகிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட நமக்கு எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஜஸ்ட் நம்ம ஓனாக அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஏதாவது கேபையுமே அவைல் பண்ணிக்கலாம் இங்கே ரீச் ஆகிறதுக்கு. நான் கரெக்டாக செப்டம்பர் எண்டில் வந்திருக்கேன். ஸோ கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் டைம்லலாம் வந்தீங்கன்னா மழை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மகாராஷ்டிராவில் மான்சூன் டைமில், அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், இந்த 3 மாதத்தில் நீங்கள் எப்போ வந்தாலும் திரும்பி பார்க்குற இடம்லாம் இப்படி பச்சை பசேல்னு இருக்குங்க. ஸோ அதுக்கு நடுவில் தான் நம்ம இப்படி நடந்து போயிட்டே இருப்போம். இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மகாராஷ்டிரா ரீஜனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மந்தில் வந்தால் கரெக்டாக இருக்கும். பட் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மழை இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நான் செப்டம்பர் மந்தில் வந்திருக்கேன். ஸோ ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட். இங்கே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் மேலேயே இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் அந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸை ரீச் ஆகலை. ரீச் ஆன அப்புறம் உங்ககிட்ட நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஹே, ரீச் ஆகிட்டோம். எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்படுற அந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸை நான் இப்போ ரீச் ஆகிட்டேன். கூட்டம் சுத்தமாக இல்லைங்க. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க செம்மையாக இருக்கும் இந்த டைம். அண்ட் மழையுமே இல்லை, வெயிலுமே இல்லை, ரொம்ப அந்த சில்னஸ் அப்படியே இருக்குது. அண்ட் இன்னுமே நடந்து போயிட்டுருக்கேன். கிட்ட போயிட்டு அங்கே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஷூஸ்லாம் ரொம்ப அவசியம் கிடையாது, நான் ஸ்லிப்பர் போட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் கிட்ட ரீச் ஆகிற அங்கே பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய டீம். அண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. மேபி நான் ஜூலை மந்தில் வந்திருந்தேன் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த வாட்டர் ஃப்ளோ. அங்கே இருக்குது இந்த வாட்டர் ஃப்ளோ, அங்கே இருக்குது. இதுதாங்க அந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால் இருக்குது, கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி என் முகத்தில் வந்து தெளிக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகுமான்னு இதை மேலே இருந்து தூக்கி போட்டு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ மேலே போவோம், எல்லோரும் மேலே போகிறாங்க. மேலே இருந்து இந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபாலோட வியூ வந்து இப்படி தான் தெரியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நமக்கு விண்ட் எதுவுமே இல்லை, அதால் எதை போட்டாலுமே ரிவர்ஸ் ஆக மாட்டேங்குது. பட் இங்கேருந்து வியூ பார்க்க செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், என்ன தான் விண்டே இல்லாமல் நான் தூக்கி போட்டதெல்லாம் மேலே வரலையே நீ எனக்கு கவலையாக இருந்தாலும் இந்த வியூவில் நான் டிசப்பாயிண்ட் பண்ணல. இன்னும் மேலே மேலே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ போகிற வழியெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. ஏதோ நம்ம கனவில் ஒரு சில இடம் வரோம்ல, அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி பாருங்கள். சுற்றி யாருமே இல்லாமல் அங்கங்கே அந்த ரிவர் ஸ்ட்ரீம் இருக்குது. நடந்து போகிற பாதை இப்படி தான் இருக்குது. அங்கங்கே இருக்காங்க, அங்கங்கே வாட்டர் ஃப்ளோ இருக்குது. ஸோ அங்கே தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. ஹே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட் உள்ள நடந்து போகிறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இந்த வே எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே நடந்து நடந்து மேலே ஒரு செம்மையான வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த வியூவை, கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்தோம்னா அவ்வளோதான் போல. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்த இடம் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. பாருங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. என்ன அந்த ஃபால்ஸ் எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு. இதோட இந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் ஜர்னியை முடிச்சுக்கிட்டாங்க.
என்னதான் வந்து நமக்கு அந்த wind இல்லை, அந்த ரிவர்ஸ் வாட்டர் ஃப்ளோவை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னாலும் ஸ்டில் இந்த இடம் வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. இன்னும் வாட்டர் ஃப்ளோ இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இதுவே நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ஃப்ளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் இங்கே பாருங்களேன், சின்ன சின்னதாக உங்களுக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ இருக்குல்ல, அதுவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தோ தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவுமே ஃபுல்லாக அந்த மலை மேலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் டே ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே டைம் போயிடுச்சு. இப்போ மணி வந்து அரௌண்ட் 6 ஆகுது. ஸோ இப்போ ஸ்டேக்கு போயிட்டு அவ்வளோதான் ரெஸ்ட் இன்னைக்கு. ஸோ நாளைக்கு எந்தெந்த இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.